Hi students, happy morning. Today discuss about topic for inheritance. சார் இன்ஹெரிடன்ஸ் அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் என்ன சார் அப்படின்றது ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும். இந்த இன்ஹெரிடன்ஸை தமிழில் மரபுரிமம் அதர்வைஸ் பாரம்பரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேர்டுலே அதாவது ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு டாபிக்ஸ். இதில் ஒரு சில ப்ரோக்ராம் இருக்கும், ஆனால் கான்செப்ட் பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரியல் லைஃப்பில் நம்ம பார்க்கக்கூடிய நேச்சர் தான் இந்த லெசன்ஸ். சார் இந்த லெசனுடைய டைட்டிலே ஒரு சில மீனிங் நமக்கு புரியும். மரபுரிமம் அப்படின்னா என்ன சார், பாரம்பரியம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஒரு விஷயம் நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பேசிக்காகவே இந்த ரியல் லைஃப்பில் நாமளே ரியல் டைமில் அனுபவிக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் தான், ஒரு விஷயந்தான். என்ன அப்படின்னா, அதாவது அப்பா நல்லா ஹைட்டாக இருக்கார் அப்படின்னா பையனோ பொண்ணோ பார்த்தா பேசிக்காக ஹைட்டாக இருப்பாங்க. இல்லை அப்பா நல்லா ஒயிட்டாக இருக்காங்க, இல்லை அம்மா நல்லா ஒயிட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய சைல்டஸ் அதாவது பையனோ பொண்ணோ பார்த்தோன்னா ஒயிட்டாக இருக்காங்க. இல்லை அவங்களுடைய தாத்தாஸ் அதாவது அந்த குழந்தையுடைய தாத்தா ஹைட்டாக இருக்காருன்னா அப்பாவாக ஹைட்டாக இருப்பார். அதே ஜென் பையனுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருந்ததுன்னா பையனாக ஹைட்டாக இருப்பாங்க. ஸோ அப்போ பேசிக்காகவே சொல்லலாம் எல்லாமே அவங்க ஃபேமிலியில் ஹைட்டாக இருக்காங்க அப்படின்றது ஒரு கான்செப்ட். ஆமாங்களா இல்லையா? இது எல்லாமே கேட்டோம்னா இது அவங்களுடைய பரம்பரையாக வரக்கூடிய விஷயம் அப்படின்றது நம்ம பேசிக்காக ரியல் லைஃப்பில் நம்ம கேட்டிருக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம். ரைட். இந்த இடத்துல இன்ஹெரிடன்ஸ் அப்படின்றது என்ன சார்? இதே ஒர்க்கு தான். இப்போ கிளாஸ்ன்றது என்னன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த சாப்டர் பார்த்தோன்னா பாலிமார்பிசத்துக்கு முன்னாடி கிளாஸஸ் பார்த்துருந்தோம். கிளாஸ்னால் என்ன சார் அப்படின்னா, கிளாஸ்ன்றது ஒன் ஆஃப் த யூசர் டிபெண்ட் டேட்டா டைப் சார். அதுக்குள்ளார ஒரு நியூ டேட்டா டைப்பை கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் நிறைய பார்த்துருந்தோம். இப்போ கிளாஸுக்குள்ளார ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதில் டேட்டா மெம்பர்னால் என்ன, மெம்பர் ஃபங்க்ஷனாக என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாவா இல்லையா? ரைட், கவனிப்பா. இப்போ எப்படி அப்பாவுக்கான ஜீன் பையனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருந்தது அப்படின்னா, அப்பாவும் ஒயிட்டாக இருக்கார் பையனும் ஒயிட்டாக இருக்கார் அப்படின்னா காரணம் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ கிளாஸஸ் 2 கிளாஸ் இருக்குப்பா. பேஸ் கிளாஸ் இருக்குது, டெரைவ்டு கிளாஸ் இருக்குது. ஃபஸ்ட்டாக ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண அப்படின்னு வச்சுக்க, அதுக்கு பேர் பேஸ் கிளாஸ்னு பேர். அதுக்கடுத்து இன்னொரு கிளாஸை கிரியேட் பண்ணுற அப்படின்னா அந்த கிளாஸை பேஸ் பண்ணி இன்னொரு கிளாஸை கிரியேட் பண்ணனா இதுக்கு பேர் டெரைவ்டு கிளாஸ் அப்படின்னு பேர். பேஸ் கிளாஸ், டெரைவ்டு கிளாஸ். இது எப்படி கிரியேட் பண்ணுறோன்றதை நான் பின்னாடி நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸை கிரியேட் பண்ண அதுக்கு பேஸ் கிளாஸ்னு நேம் வச்சேன். அதை பேஸ் பண்ணி இன்னொரு கிளாஸை கிரியேட் பண்ண இதுக்கு பேர் டெரைவ்டு கிளாஸ் அப்படின்னு நேம் வச்சுருக்கோம். ஓகே சார். இப்போ பேஸ் கிளாஸுக்கான ப்ராப்பர்ட்டி சைல்டு கிளாஸுக்கு ஷேர் ஆகிருந்தது அப்படின்னா பேஸ் கிளாஸுக்கும் டெரைவ்டு கிளாஸுக்கும் அதாவது ரிலேஷன்ஷிப் இருக்குமா இருக்காது அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். அப்போ பேஸ் கிளாஸுக்கான ப்ராப்பர்ட்டி சைல்டு கிளாஸுக்கு ஷேர் ஆகக்கூடிய இந்த ப்ராசஸ்க்கு என்ன சார் பேர் அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த இன்ஹெரிடன்ஸ். The acquiring base class property that can be shared from the derived class, the name is called the inheritance அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதர்வைஸ் the process of creating new class is called as inheritance அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா என்ன மீனிங்னா, இப்போ அப்பாவுக்கான ஜீன் பையனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்கிறோம். இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய முறைக்கு என்ன பேர் அப்படின்னா மரபுரிமம், பாரம்பரியம் அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா the acquiring base class property that can be shared from the derived class, the name is called the inheritance. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த இன்ஹெரிடன்ஸ் மரபுரிமம் அதர்வைஸ் பாரம்பரியம் அப்படின்னா என்னன்ற இந்த டைட்டிலுக்கு மீனிங் உனக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்கான்றதை பார்க்கலாம். இன்ட்ரோவில் பாருங்கள், இன்ஹெரிடன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ஃபீச்சர் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் ஒன் ஆஃப் த மேஜர் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தான் என்ன அப்படின்னா நம்மளுடைய இன்ஹெரிடன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இன்ஹெரிடன்ஸ் எனேபிள் த நியூ கிளாஸஸ் அண்ட் இட் இஸ் ஆப்ஜெக்ட் டு டேக் அண்ட் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் எக்ஸிஸ்டிங் கிளாஸ். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸஸ் கிரியேட் பண்ணுறாங்க, அதில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இன்னொரு கிளாஸுக்கு ஷேர் பண்ணுறாங்க. த கிளாஸஸ் இஸ் யூஸ்டு த பேசிக்ஸ் ஆஃப் கிரியேட்டிங் த நியூ கிளாஸஸ் இஸ் கால்டு த சூப்பர் கிளாஸ் ஆர் த பேஸ் கிளாஸ். அதாவது 2 கிளாஸ் ஃபஸ்ட்டாக கிரியேட் பண்ணுறோமா இல்லையா, இந்த கிளாஸுக்கு ஃபஸ்ட்டே கிரியேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கிளாஸுக்கு பேஸ் கிளாஸ் அப்படின்னு பேர், அதர்வைஸ் சூப்பர் கிளாஸ் அப்படின்னு பேர். இந்த கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸை கிரியேட் பண்ணுறோம், இதுக்கு டெரைவ்டு கிளாஸ் அப்படின்னு பேர், அதர்வைஸ் சப் கிளாஸ் அப்படின்னு பேர். அப்போ பேஸ் கிளாஸ் அப்படின்னாலும் சூப்பர் கிளாஸ்னாலும் ஒன்று தான், டெரைவ்டு கிளாஸ் அப்படின்னாலும் சப் கிளாஸ்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா? நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இன்ட்ரோடக்ஷன் அவ்வளோதான்பா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா நீட்ஸ் ஃபார் த இன்ஹெரிடன்ஸ். சரி, என்னென்ன நீட்ஸ்லாம் இன்ஹெரிடன்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத கீழே லைனாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஏன் எதுக்காக இந்த இன்ஹெரிடன்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்ஹெரிடன்ஸ் இஸ் ஏ இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் யூஸ்டு ரீயூசபிலிட்டி ஆஃப் கோடிங். அதாவது இன்ஹெரிடன்ஸை யூஸ் பண்ணி ஒரு கோடிங் ஒன்று டிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா தேவைப்பட்டுச்சுன்னா திருப்பி அதே கோடிங் ரீயூசபிள் பண்ணிக்க முடியும். இது ஒரு பெரிய அட்வான்டேஜஸ். த ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங் நியூ கிளாஸ் இஸ் கால்டு த டெரைவ்டு கிளாஸஸ் சார். அதாவது புதுசாக ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம், அதுக்கு என்ன சார் பேருனா டெரைவ்டு கிளாஸ் அப்படின்னு பேர். எங்கிறது கிரியேட் பண்ணுறோம்? ஃப்ரம் த பேஸ் கிளாஸ்.
எங்கேருந்து க்ரியேட் பண்ணுறோன்னா பேஸ் கிளாஸ்லேருந்து க்ரியேட் பண்ணுறோம். இன்ஹெரிட்டன்ஸ் அலோஸ் அஸ் டு த inherit all the code from the one classes to the another class. The classes of inherited is called the base class or parent class is the classes which inherit the other classes is called the derived class or the child class. The derived class is a power packed class. They can add the additional attribute and methods that can enhance the functionality. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதில் இந்த தியரியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சார் ஆல்ரெடி ஒரு பேஸ் கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு பேர் சூப்பர் கிளாஸ் அப்படின்னு பேர். இதுலேருந்து இன்னொரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க, இதுக்கு பேர் டெரிவேட் கிளாஸ், அதர்வைஸ் வந்து சப் கிளாஸ் அப்படின்னு பேர். இந்த டெரிவேட் கிளாஸ் எங்கேருந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த பேஸ் கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ப்ராப்பர்ட்டி எல்லாமே எங்கே சார் ஷேர் ஆகிருக்குன்னா, ப்ராப்பர்ட்டின்றது டேட்டா மெம்பர் ஃபங்க்ஷனை ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே எங்கே சார் ஷேர் ஆகிருக்குன்னா இந்த டெரிவேட் கிளாஸுக்கு வந்து ஷேர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பவர் பேக்டு கிளாஸ், இப்போ ரெண்டு கிளாஸில் எது சார் ரொம்ப பவர் பேக்டு கிளாஸ், பேஸ் கிளாஸா இல்லை டெரிவேட் கிளாஸானா இந்த டெரிவேட் கிளாஸ் அப்படின்றது பவர் பேக்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் சார் இதை பவர் பேக்டு கிளாஸ் அப்படின்னா 2 பாயிண்ட் தெளிவாக தெரியணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, பேஸ் கிளாஸுக்கான ப்ராப்பர்ட்டி வந்து எங்கே ஷேர் ஆகுதுன்னா டெரிவேட் கிளாஸுக்கு வந்து ஷேர் ஆகுது. அது இல்லாமல் டெரிவேட் கிளாஸுக்கு இட் ஹாஸ் த ஓன் யூனிக் ஃபீச்சர், அதுக்குன்னு ஒரு சில அடிஷ்னல் ஆட்ரிபியூட்டோ அடிஷ்னல் கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்குது. அப்போ பவர் பேக்டு கிளாஸ் அப்படின்றது டெரிவேட் கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ரொம்ப சிம்பிளாக உனக்கு சொல்லணும் அப்படின்னு வச்சுக்க, இப்போ அப்பா கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில ஜீன் வந்து உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்னு வச்சுக்க. இப்போ அப்பா கிட்ட இருக்கக்கூடிய அதே கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து உனக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அப்பா வந்து நல்லா படிப்பார் அப்படின்னு வச்சுக்க. ஸோ இல்லை அப்பா நல்லா ஹைட்டாக இருக்கார், இல்லை அப்பா நல்லா பல்காக இருக்கார், அந்த ஜீன் உனக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருந்ததுன்னா நீயும் நல்லா பல்காக இருப்ப. அது மட்டும் இல்லாமல் இட் ஹாஸ் ஓன் யூனிக் ஃபீச்சர். அப்பாவுக்கு சரியாக படிப்பு வராது அப்படின்னு வச்சுக்க, ஆனால் உனக்கு படிப்பு வருது. இதுக்கு காரணம் என்னென்னா, அதாவது அப்பா கிட்ட இருக்கக்கூடிய ஜீன் உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, அது இல்லாமல் ஒரு சில அடிஷ்னல் கேரக்டர் வந்து உங்கள்கிட்ட இருக்குது. அப்போ பவர் பேக்கடு கிளாஸ் எது சார்? பவர் பேக்கடு கிளாஸ் பேஸ் கிளாஸ் அப்பாவா இல்லை நீயா? இதில் யார் பெஸ்ட் அப்படின்னா நீ என்றோம். ஏன்னா அப்பாவுக்கான ஜீனும் அப்பா கிட்ட இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸும் உனக்கு வந்திருக்கு, உனக்குன்னு ஒரு சில அடிஷ்னல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்துருக்கு. அப்போ பவர் பேக்கடு அப்படின்னா நாம் அப்படின்னு சொல்கிறோம், ஆமாவா இல்லையா? இங்கே அதே மாதிரி தான் பேஸ் கிளாஸ் இருக்குது, டெரிவேட் கிளாஸ் இருக்குது. பேஸ் கிளாஸ்க்கான ப்ராப்பர்ட்டி எல்லாமே டெரிவேட் கிளாஸுக்கு வந்து ஷேராக இருக்குது. அப்போ 2 கிளாஸில் இது சார் பவர் பேக்கடு கிளாஸ் அப்படின்னா இட் இஸ் டெரிவேட் கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. அவ்வளோதான் விஷயம், அவ்வளோதான் இந்த தியரியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரைட்ப்பா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாருங்கள், அட்வான்டேஜஸ்ப்பா. இந்த லெசனுடைய அதுக்கு அடுத்த 2 மார்க் கொஷின். என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னா, இட் ரெப்ரசன்ட் த ரியல் வேர்ல்டு ரிலேஷன்ஷிப் அஸ் வெல். நம்ம ரியல் லைஃப்பில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் இந்த இன்ஹெரிட்டன்ஸும் இருக்கும். ரெண்டாவது, இட் ப்ரொவைட் ரீயூசபிலிட்டி ஆஃப் கோடிங் வந்து திருப்பி ரீயூசபிள் பண்ணிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. இட் சப்போர்ட் டிரான்ஸ்பர்ட்டி. இது சேஞ்சஸை வந்து சப்போர்ட் பண்ணும். நிறைய புதுசாக வரக்கூடிய சேஞ்சஸ் வந்து இது சப்போர்ட் பண்ணிக்கும். சார் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சருக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுமானா கிடையாது. புதுசாக வரக்கூடிய ரியல் வேர்ல்டில் வரக்கூடிய ப்ராப்ளம், அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு இது டிரான்ஸ்பர்ட்டி அதிகமாக வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். அதுக்கடுத்து டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். சார் இப்போ இந்த இன்ஹெரிட்டன்ஸில் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்றத கீழே பார்க்கலாம். இதில் மொத்தம் 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குப்பா. உனக்கு பழைய சிலபஸில், அதாவது போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் குறைச்சி கொடுத்துருக்கான். போன வருஷம் அந்த 5 டைப் கொடுத்து 5 டைப்ஸுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் கட் பண்ணி விட்டு இந்த வருஷம் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னா, இதில் மொத்தம் 5 டைப்ஸ் இருக்குப்பா. இந்த லெசனுடைய ஃபஸ்ட்டு புக் பேக் இம்பார்ட்டன்ஸ் கொஷின் அப்படின்னா இதுதான்ப்பா, ரொம்ப முக்கியமான கொஷின். டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். இதில் மொத்தம் 5 டைப்ஸ் இருக்குப்பா. சிங்கிள், மல்டிபிள், மல்டி லெவல், ஹைரார்ச்சிக்கல் அண்ட் ஹைப்ரிட் அப்படின்னு மொத்தம் 5 டைப்ஸான இன்ஹெரிட்டன்ஸ் வந்து இருக்குது. இதில் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன சார்னா ரொம்ப ஈஸிப்பா. ஒரே ஒரு பேஸ் கிளாஸ், ஒரே ஒரு டெரிவேட் கிளாஸ் இருந்ததுன்னா இதுக்கு பேர் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு பேர். இது எப்படி சொல்லுங்க சார்னா, இங்கே பாருங்கள், அதுக்கான டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. இது பேஸ் கிளாஸ்ப்பா, இது டெரிவேட் கிளாஸ். அப்போ ஒரே ஒரு பேஸ் கிளாஸும் ஒரே ஒரு டெரிவேட் கிளாஸ் இருந்ததுன்னா அதுக்கு என்ன சார் பேருனா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு பேர். ஓகேங்களா? இந்த டயக்ராமை பார்த்தாவே தியரி உனக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். செகண்ட் ஒன் இஸ் பாருங்கள், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்ப்பா. இந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்ன்றது என்னன்னா, பேஸ் கிளாஸ் வந்து மோர் தென் 1 இருக்கும், டெரிவேட் கிளாஸ் வந்து ஒரே ஒரு டெரிவேட் கிளாஸ் இருக்கும். அப்போ பேஸ் கிளாஸ் மல்டிபிள் இருந்து டெரிவேட் கிளாஸ் ஒரே ஒரு கிளாஸ் இருந்ததுன்னா இதுக்கு என்ன சார் பேருனா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு பேர். இங்கே பாருங்கள், இதுக்கு தியரி கொடுத்துருப்பாங்க. when the derived class inherits from the multiple base class is known as a inheritance sir. அதாவது புதுசாக ஒரு கிளாஸை ஒன்று கிரியேட் பண்ணுறேன், அந்த கிளாஸுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா டெரிவேட் கிளாஸ் அப்படின்னு பேர். இப்போ புதுசாக நான் அந்த கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன், இந்த கிளாஸுக்கு என்ன பேர் டெரிவேட் கிளாஸ் அப்படின்னு பேர். எத்தனை கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன்னா மோர் தென் 1 பேரண்ட் கிளாஸ். இது எல்லாமே பேரண்ட் கிளாஸ், இது அம்மா இது அப்பா அப்படின்னு வச்சுக்கேன்.
நமக்கு முன்னோர்கள். ஸோ இந்த கிளாஸ்லேருந்து ஒரு கிளாஸை வந்து கிரியேட் பண்ணுறேன், இதுக்கு பேர் மல்டிபிள் இன்ஹெரிடன்ஸ் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்த்தோன்னா மல்டி லெவல் இன்ஹெரிடன்ஸ். சார் இந்த மல்டி லெவல் இன்ஹெரிடன்ஸ் என்னென்னா இட்ஸ் அ ட்ரான்சிட்டிவ் நேச்சர் ஆஃப் இன்ஹெரிடன்ஸ் ரிஃப்ளெக்டட் இன்டு த ஃபார்ம் ஆஃப் ரியல் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஜெனரேஷன் வருதா இல்லையா, தாத்தாவுக்கு அடுத்து அப்பா, அப்பாவுக்கு அடுத்து நமக்கு அடுத்து நம்மளுடைய ஜெனரேஷன் வருதா இல்லையா, இது மாதிரியான வழிமுறைகளை வரக்கூடிய இன்ஹெரிடன்ஸுக்கு என்ன சார் பேருனா மல்டி லெவல் இன்ஹெரிடன்ஸ் அப்படின்னு பேர். இது கிராண்ட் ஃபாதர், இது ஃபாதர், இது சைல்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ பாருங்கள், இதுக்கு தியரி வந்து கொடுத்துருப்பாங்க. மல்டி-level inheritance, the transitive nature of inheritance reflected into the form of inheritance. ஃபார்ம் ஆஃப் ரியல் லைஃப்பில் வரக்கூடிய என்ன ரிலேஷன்ஷிப் வருதோ இதே மாதிரியான தோற்றத்தை இருக்கிறதா இது அப்படின்னா மல்டி-level inheritance அப்படின்னு பேர். when a classes is derived from the classes is derived class is reflected into the multi-level inheritance. அப்போ அப்பா கிட்ட இருக்கக்கூடிய ஜீன் அப்பாவுக்கு, தாத்தா கிட்ட இருக்கக்கூடிய ஜீன் அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருந்ததுன்னா, அப்போ அதே ஜீன் உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருந்ததுன்னா அப்போ தாத்தாவுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸும் உனக்கான கேரக்டரிஸ்டிக்ஸும் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து என்ன இன்ஹெரிடன்ஸ் அப்படின்னா ஹைரார்ச்சிக்கல் இன்ஹெரிடன்ஸ் பா. when the more than one derived classes are created, the single base class is known as the hierarchical inheritance. hierarchical inheritance என்றது இதுக்கு அப்படியே ஆப்போசிட். எதுக்கு ஆப்போசிட்? இங்கே பாருங்க, இந்த மல்டிபிளுக்கு அப்படியே ஆப்போசிட் எதுனா ஹைரார்ச்சிக்கல். மல்டிபிள் என்ன பண்ணுவாங்க, மோர் தென் ஒன் பேஸ் கிளாஸ் இருக்கும், ஒரே ஒரு டெரிவேட் கிளாஸ் இருக்கும். இந்த ஹைரார்ச்சிக்கல் இன்ஹெரிடன்ஸில் எப்படி இருக்குன்னா ஒரு பேஸ் கிளாஸ் இருக்கும், மல்டிபிள் டெரிவேட் கிளாஸ் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு என்ன சார் பேருனா ஹைரார்ச்சிக்கல் இன்ஹெரிடன்ஸ் அப்படின்னு பேர். ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் பாருங்கள். அதுக்கடுத்து என்னென்னா ஹைப்ரிட் இன்ஹெரிடன்ஸ். இந்த ஹைப்ரிட் அப்படின்றது காம்பினேஷன்ப்பா. என்ன காம்பினேஷன் அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய இன்ஹெரிடன்ஸுக்கான காம்பினேஷன் தான் எது அப்படின்னா இந்த ஹைப்ரிட் இன்ஹெரிடன்ஸ் அப்படின்னு பேர். அது எந்த இன்ஹெரிடன்ஸ்னாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிளும் மல்டிபிளாக இருக்கலாம், இல்லை சிங்கிளும் மல்டி லெவலாக இருக்கலாம், இல்லை ஹைப்ரிட் ஹைரார்ச்சிக்கலாக இருக்கலாம், இல்லை மல்டி ஹைரார்ச்சிக்கல் அண்ட் சிங்கிளாக இருக்கலாம். இந்த காம்பினேஷனால் உருவாகக்கூடிய இன்ஹெரிடன்ஸுக்கு என்ன சார் பேருனா இந்த ஹைப்ரிட் இன்ஹெரிடன்ஸ் அப்படின்னு பேருப்பா. இதில் பாருங்கள், when their combination of more than one type of inheritance is known as a hybrid. மற்ற இன்ஹெரிடன்ஸுக்கான காம்பினேஷன் உருவாகக்கூடிய இன்ஹெரிடன்ஸுக்கு என்ன சார் பேருனா ஹைப்ரிட்னு பேருப்பா. hence it is may be combination of multi-level multiple inheritance or hierarchical and multi-level inheritance is called the hierarchical inheritance அப்படின்னு பேர். மற்ற இன்ஹெரிடன்ஸுக்கான காம்பினேஷனில் உருவாகக்கூடிய இன்ஹெரிடன்ஸுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா hierarchical inheritance அப்படின்னு பேருப்பா. ஓகேங்களா, ரைட். இதுக்கான டயக்ராம் தான் நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் உனக்கு 5 மார்க் கொஷின்ஸ்ப்பா. ஓகேவா, இது வரைக்கும் இந்த லெசனுடைய ஃபஸ்ட்டு 5 மார்க் கொஷின், வேலைபிள் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷினும் கூட. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா டெரிவேட் கிளாஸ் அண்ட் பேஸ் கிளாஸ். ஃபஸ்ட்டு கிளாஸை கிரியேட் பண்ணுறது எப்படின்னு தெரியும் சார். இதில் பேஸ் கிளாஸ்னால் என்ன சார், டெரிவேட் கிளாஸ்னால் என்ன சார்னா ஃபஸ்ட்டு நம்ம ரூலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸை எப்படி சார் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்றது பார்க்கலாம். when defining the derived class should be identify the class from which it is derived. The classes point should be observed following the derived classes. அதாவது பேஸ் கிளாஸ்லேருந்து புதுசாக ஒரு கிளாஸை டெரைவ் பண்ணுறோம், இதுக்கு பேர் வந்து டெரிவேட் கிளாஸ், அதர்வைஸ் சப் கிளாஸ் அப்படின்னு பேர். இந்த டெரிவேட் கிளாஸை கிரியேட் பண்ணும்போது என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத கீழே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் மூலிமா வந்து அப்சர்வ் பண்ணிக்கங்க அப்படின்னு இருக்காங்க. கீவேர்ட் ஆஃப் கிளாஸ் ஷுட் பி த யூஸ்டு. ஒரு டெரிவேட் கிளாஸை கிரியேட் பண்ணும்பொழுது கிளாஸ்ன்ற கீவேர்டு வந்து வந்திருக்கணும். நேம் ஆஃப் த டெரிவேட் கிளாஸ், செகண்டாக டெரிவேட் கிளாஸுக்கான நேம் வந்து வந்திருக்கணும். சிங்கிள் கோலன் வந்து வந்திருக்கணும். விசிபிலிட்டி மோடு ப்ரொவைட் பப்ளிக் ப்ரொடக்டட் அப்படின்றது மென்ஷன் பண்ணணும். லாஸ்ட் ஒன் இஸ் என்ன அப்படின்னா பேஸ் கிளாஸுக்கான நேம் வந்திருக்கணும். இது எப்படி சார் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னா இங்கே பார்ப்பா, ஒரு டெரிவேட் கிளாஸை கிரியேட் பண்ணிக்கிறதுக்கான எக்ஸாம்பிள் வந்து கீழே சின்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சின்டெக்ஸ் வந்து பாஸ் இப்போ நான் சொன்னதான் கொடுத்துருப்பாங்க. ஒரு டெரிவேட் கிளாஸ் எப்படி சார் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆல்ரெடி ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணிக்கிறதுக்கான ப்ரொசீஜர் போன 2 லெசன்லேயே நம்ம பார்த்துருந்தோம். எகைன் மறுபடியும் நான் இப்போ அந்த கிளாஸை எப்படி சார் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி சொல்லலாம். பார்ப்பா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இது ரெண்டும் நமக்கு காமன் தான், தெரிஞ்ச விஷயம் தான். இங்கே பார்ப்பா, பேஸ் கிளாஸுக்கான நேம் ஏற்கனவே கிரியேட் பண்ணாமா இல்லையா, அதே ப்ரொசீஜர் தான். உள்ளார வந்து விசிபிலிட்டி மோடு ப்ரொவைட் பப்ளிக் ப்ரொடக்டட். உனக்கு என்ன விசிபிலிட்டி மோடு தேவையோ அந்த விசிபிலிட்டி மோடு வந்து நீ மென்ஷன் பண்ணிக்கலாம். இங்கே ப்ரொவைட்டில் கேரக்டர் நேம்ன்ற ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ரோல் நம்பர் ஆர் நம்பர் அப்படின்ற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் வர அக்செப்ட் நேம் அக்செப்ட் டிஸ்பிளே அப்படின்ற 2 ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. நல்லா கவனிக்கணும். இப்போ பாருங்கள், இதுக்கு பேர் தான் தம்பி டெரிவேட் கிளாஸ் அப்படின்னு பேர். இப்போ பேஸ் கிளாஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சாச்சு. டெரிவேட் கிளாஸ் அப்படின்னா என்ன சார்னா கவனிப்பா, ஃபஸ்ட்டு கிளாஸ்ன்ற நேம் வந்து வந்திருக்கணும், கிளாஸ்ன்ற கீவேர்டு வந்து வந்திருக்கணும். அதான் ஃபஸ்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. The keyword of class should be the used. The name of the derived class beginning and after the keyword of classes. அதாவது இந்த கிளாஸ்ன்ற கீவேர்டுக்கு அப்புறம் இந்த கிளாஸுக்கான நேம் எப்படி பேஸ் கிளாஸுக்கு அடுத்து பேஸ் கிளாஸுக்கான நேம் வந்து கொடுத்தோமோ, கிளாஸுக்கான நேம் கொடுத்தோமோ, அதே மாதிரி இங்கே டெரிவேட் கிளாஸுக்கு அடுத்து டெரிவேட் கிளாஸுக்கான நேம் வந்து கொடுக்கணும். இந்த டெரிவேட் கிளாஸுக்கான நேம் என்ன சார் அப்படின்னா the name is called the exam.
நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்த்தோம் அப்படின்னா கோலன், சிங்கிள் கோலன் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். தேர்ட் ஒன் இஸ் என்ன அப்படின்னா விசிபிலிட்டி மோடு, ப்ரொவைட் பப்ளிக் ப்ரொடக்டட். நீ என்ன விசிபிலிட்டி மோடு தேவையாக இருந்தாலும் இந்த இடத்துல நீ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து எந்த கிளாஸ்லேருந்து நம்ம ஒரு புதுசாக கிளாஸை க்ரியேட் பண்ணுறோமோ அந்த பேஸ் கிளாஸுக்கான நேமு. இங்கே பேஸ் கிளாஸுக்கான நேம் என்னவா இருக்குது? ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல அதனால் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா எந்த கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க? ஸ்டூடெண்ட் அப்படின்ற கிளாஸ்லேருந்து இன்க்ரேட் பண்ணுறதுனால அந்த பேஸ் கிளாஸுக்கான நேம் இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்கப்பா. அவ்வளோதான் இந்த கண்டென்ட். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் இந்த ப்ரோக்ராம் எப்படி சார் ரன் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இதில் பார்ப்போம், லைனாக ப்ரோக்ராமை கொடுத்துருக்காங்க. முன்னாடி சொன்ன மாதிரி இது பேஸ் கிளாஸ். இப்போ எப்படி சார் ஒரு டெரைவ்டு கிளாஸை க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த டெரைவ்டு கிளாஸில் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேஸ் போட்டிருக்காங்க. உள்ளார டேட்டா மெம்பர், பப்ளிக் உள்ளார டேட்டா மெம்பரும் மெம்பர் ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ டெரைவ்டு கிளாஸுக்கான விசிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாப்பா. பேஸ் கிளாஸுக்கான விசிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் எப்படி சார் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பார்ப்பா. இந்த ஹெடர் ஃபைல் எக்ஸிக்யூட் ஆன உடனே ஃபஸ்ட்டு உனக்கு எந்த பார்ட் எக்ஸிக்யூட் ஆகிருக்குன்னா இந்த மெயின் ஃபங்க்ஷன் பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். இதில் எக்ஸாம் E1 அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல டக்குன்னு ஒரு டவுட் ஒன்று வரலாம். அதாவது இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கிளாஸ் நேம் மட்டும் இருக்கும். இந்த ஒரு கிளாஸ் நேம் போட்டு தேவைதான் நீ ஆப்ஜெக்ட்டை க்ரியேட் பண்ணுவேன். ஆனால் இப்போ 2 கிளாஸ் இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸுக்கு நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட், டெரைவ்டு கிளாஸுக்கு நேம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம். எந்த நேமை யூஸ் பண்ணி நான் ஆப்ஜெக்ட்டை க்ரியேட் பண்ணுறதுனா அது நம்மளுடைய விருப்பம், யூசருடைய விஷ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த புக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸாம் E1 கொடுத்துருக்காங்க. இந்த டெரைவ்டு கிளாஸுக்கு நேமை யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட்டை க்ரியேட் பண்ணலாம் சார். இப்போ பேஸ் கிளாஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்மளுடைய விருப்பம். 2 கிளாஸில் எந்த கிளாஸை தேவையாக இருந்தாலும் யூஸ் பண்ணி நீ ஆப்ஜெக்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல செகண்ட் கிளாஸ் நேமை யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. E1.accept நேம் அப்படின்னு இருக்குது. இப்போ அக்செப்ட் நேம் அப்படின்றது எங்கே இருக்குன்னா இங்கே பார்ப்பா 2 இடத்துல இருக்குது. இங்கே ஒரு அக்செப்ட் நேம் இருக்குது, இங்கே ஒரு அக்செப்ட் நேம் இருக்குது. இப்போ ஃபங்க்ஷன் நமக்கு கால் ஆகணும். E1 ஆப்ஜெக்ட் டாட் ஆப்ரேட்டர் அக்செப்ட் நேம். இப்போ எந்த ஃபங்க்ஷனுக்கு கால் ஆகும் அப்படின்னா எந்த கிளாஸுக்கு கால் ஆகும்? பேஸ் கிளாஸாக டெரைவ்டு கிளாஸானா டெரைவ்டு கிளாஸுக்கு. ஏன்னா எந்த ஆப்ஜெக்ட்டை யூஸ் பண்ணி எந்த கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்க? செகண்ட் டெரைவ்டு கிளாஸு. ஸோ அப்போ டெரைவ்டு கிளாஸில் இருக்கக்கூடிய அக்செப்ட் நேமுக்கு வந்து ஃபங்க்ஷன் கால் ஆகும். இந்த அக்செப்ட் நேமுக்கு வந்து ஃபங்க்ஷன் கால் ஆகுது. என்டர் த மார்க் 1 மார்க் 2 அப்படின்னு இருக்குது. இது அப்படியே பிரிண்ட் ஆகும். மார்க் 1க்கும் மார்க் 2க்கும் வேல்யூஸ் நம்ம இன்புட்டாக கொடுக்கணும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மார்க் 1 மார்க் 2. மார்க் 1க்கு நான் ஃபார் எக்ஸாம்பிள் 100ன்னு கொடுக்குறேன். மார்க் 2க்கு நான் 99 கொடுக்குறேன். கொடுத்துட்டுனா எகைன் மறுபடியும் எந்த இடத்துக்கு ஃபங்க்ஷன் கால் ஆச்சோ காலான இடத்துக்கு ரிட்டர்ன் பேக் திரும்பி வரும். E1.accept மார்க் அப்படின்னு இருக்குது. இது என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்காக இங்கே பேஸ் கிளாஸில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அக்செப்ட் நேமுக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் கால் ஆன உடனே என்டர் த ரோல் நம்பர் அண்ட் நேம்னு இருக்குது. ரோல் நம்பர் அண்ட் நேம். ரோல் நம்பருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 101ன்னு கொடுக்குறேன். நேமுக்கு வந்து நான் ராமுன்னு கொடுக்குறேன், இல்லைனா சிவானி அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே சார். எந்த இடத்துக்கு ஃபங்க்ஷன் கால் ஆச்சோ காலான இடத்துக்கு ரிட்டர்ன் பேக் வரும். இங்கே டிஸ்பிளே நேம் அப்படின்னு இருக்குது. இந்த டிஸ்பிளே நேம்லேருந்து இந்த டிஸ்பிளே நேமுக்கு வந்து ஃபங்க்ஷன் கால் ஆகும்பா. கால் ஆன உடனே இந்த இடத்துல என்ன சார் இருக்குது அப்படின்னா ரோல் நம்பர் அப்படின்றது டபுள் கோட்டில் அப்படியே பிரிண்ட் ஆகும். இந்த இடத்துல ஆர் நம்பருக்கு என்ன கொடுத்தேன்? 101ன்னு கொடுத்தேன். அதே மாதிரி நேம் என்னென்னு கொடுத்தேன்? சிவானின்னு கொடுத்தேன். சிவானின்றது டிஸ்பிளே ஆகும். ஃபங்க்ஷன் கால் ஆன இடத்துக்கு ரிட்டர்ன் பேக் வரும். டிஸ்பிளே மார்க் அப்படின்னு இருக்குது. டிஸ்பிளே மார்க்ன்றது எங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஃபங்க்ஷன்லேருந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு டிஸ்பிளே மார்க்குக்கு வந்து கால் ஆகும். எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பாருங்கள். இங்கேருந்து இங்கே வந்து கால் ஆகும். மார்க் அப்டைண்டட் அப்படின்றது அப்படியே பிரிண்ட் ஆகும். சப்ஜெக்ட் 1 மார்க் 1. சப்ஜெக்ட் 1 மார்க் 1க்கு நம்ம என்ன கொடுத்தோம்? 100 அப்படின்னு கொடுத்தோம். சப்ஜெக்ட் 2 மார்க் 2 99 அப்படின்னு கொடுத்தோம். ரெண்டையும் ஆட் பண்ணி 199ன்றது அவுட்புட் டிஸ்பிளேயாக இருக்கும்பா. அவ்வளோதான், எக்ஸிக்யூஷன் வந்து முடிஞ்சு போச்சு. 2 விஷயம் இதில் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். முன்னாடி பாருங்கள், ஃபங்க்ஷன் நேம் சொல்லும்போது நான் மாற்றி சொன்னேன். ரெண்டுமே அக்செப்ட் நேம் இருக்குது, அக்செப்ட் நேம்னு இருக்குன்னு. இந்த இடத்துல அக்செப்ட் நேமு, இந்த இடத்துல அக்செப்ட் மார்க். அவன் தெளிவாக தான் கொடுத்துருக்கான், நாம் தான் சொல்லும் போது மாற்றி சொன்னோம். ஓகேங்களா? அக்செப்ட் நேம் அப்படின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு ஃபங்க்ஷன் கால் ஆகும், வேல்யூஸை இன்புட்டாக வாங்கிக்குது. அக்செப்ட் மார்க் அப்படின்னு இருக்குது, இங்கே போது இந்த இடத்துல மார்க் இன்புட்டாக வாங்கிக்குது. டிஸ்பிளே நேம் அப்படின்னு இருக்குது, இங்கே போது நேமை டிஸ்பிளே பண்ணுது. இங்கே போது மறுபடியும் அக்செப்ட் மார்க் வந்து ஃபங்க்ஷன் கால் பண்ணுது. இங்கே போய் வேல்யூஸ் நமக்கு அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணுதுப்பா. அவ்வளோதான் இந்த சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறது. இதில் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் நம்ம என்ன சொன்னோம்? ஒரே ஒரு பேஸ் கிளாஸ், ஒரே ஒரு டெரைவ்டு கிளாஸ்னு சொன்னோமா இல்லையா? இங்கே பாருங்கள், ஒரு பேஸ் கிளாஸு, ஒரு டெரைவ்டு கிளாஸ். இப்போ ஒரே ஒரு பேஸ் கிளாஸ், ஒரே ஒரு டெரைவ்டு கிளாஸ் இருந்தால் இதுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு பேருப்பா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்த டாபிக் பார்த்தோம் அப்படின்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்பா. இந்த மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்ன்றது நம்ம முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அதாவது ட்ரான்சிட்டிவ் நேச்சர் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ரிஃப்ளெக்டட் இன்டு த ஃபார்ம் ஆஃப் ரியல் லைஃப் அப்படின்னு சொன்னேன்.
ரியல் டைமில் எது மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்கோ அது மாதிரி வரக்கூடிய ரிலேஷன்ஷிப்புக்கு என்ன சார் பேருனா மல்டி லெவல் இன்ஹெரிடன்ஸ் அப்படின்னு பேருப்பா. இங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட்டு கிளாஸு. ஏன்னா கிளாஸை பற்றி இப்போ ஓரளவுக்கு நமக்கு விஷயம் தெரியும். இது ஃபஸ்ட் கிளாஸு. ஃபஸ்ட் கிளாஸுக்கு நேம் வந்து பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட். செகண்ட் கிளாஸுக்கு நேம் என்ன? எக்ஸாமு. இது எந்த கிளாஸ் வந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க? ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து செகண்ட் கிளாஸ் வந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பாருப்பா, தேர்டாக ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த கிளாஸுக்கு நேம் என்ன சார்னா த நேம் இஸ் கால்ட் த ரிசல்ட்டு. இது எந்த கிளாஸில் வந்து இன்க்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸாம்ன்ற கிளாஸு. ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ். ஃபஸ்ட் கிளாஸுக்கு நேம் என்ன? ஸ்டூடெண்ட். செகண்ட் கிளாஸுக்கு நேம் என்ன? எக்ஸாம். தேர்டு கிளாஸுக்கு நேம் என்ன? த நேம் இஸ் கால்ட் த ரிசல்ட். த நேம் இஸ் கால்ட் த ரிசல்ட். மொத்தம் இப்போ எத்தனை கிளாஸ் இருக்குது? மொத்தம் 3 கிளாஸஸ் இருக்குது. 3 கிளாஸஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், 3 கிளாஸ், தேர்ட் கிளாஸ். இப்போ ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். செகண்ட் கிளாஸ் எந்த கிளாஸ் வந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க? ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து. அப்போ ஃபஸ்ட் கிளாஸுக்கு நேம் என்ன? அதாவது இந்த ஸ்டூடெண்ட்லேருந்து எக்ஸாம் வந்து இன்க்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்லேருந்து எக்ஸாம் வந்து இன்க்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த தேர்டு கிளாஸ் எதுலேருந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து இன்க்ரெக்டா இல்லை செகண்ட் கிளாஸ்லேருந்து அப்படின்னா செகண்ட் கிளாஸ். செகண்ட் கிளாஸுக்கு நேம் என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸாமு. எக்ஸாம்லேருந்து ரிசல்ட்டை வந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்லேருந்து ரிசல்ட்டை வந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க. எப்பயுமே பேஸ் கிளாஸ் வந்து நேம் வந்து பார்த்தீங்கன்னா எண்டில் தானே கொடுத்துருப்பாங்க. அப்போ எக்ஸாம்லேருந்து இந்த ரிசல்ட் என்ற கிளாஸ் வந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ தாத்தா கிட்ட குறிப்பிட்ட அளவுக்கு அமௌண்ட் வச்சுருக்காரு, இல்லை சொத்து வச்சுருக்காரு அப்படின்னு வச்சுக்கேன். இப்போ தாத்தாவுக்கான சொத்து யார் யூஸ் பண்ணிக்கலாம்னா அப்பா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த அப்பா யூஸ் பண்ணக்கூடிய அதே சொத்தை நீ யூஸ் பண்ணலாமான்னா நீ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாவா இல்லையா? அப்போ உனக்கும் தாத்தாவுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையா அப்படின்னா எடுத்த உடனே சொல்லலாம், கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஏன்னா இப்போ உனக்கும் தாத்தாவுக்கும் டைரக்ட் லிங்க் எதுவுமே கிடையாது. ஆனால் தாத்தாவுக்கான சொத்து ப்ராப்பர்ட்டி வந்து நீ யூஸ் பண்ணலாம். ஆமாவா இல்லையா? அதே மாதிரி இப்போ ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து செகண்ட் கிளாஸை டெரைவ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் கிளாஸ்லேருந்து தேர்ட் கிளாஸ் வந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் கிளாஸுக்கான ப்ராப்பர்ட்டி தேர்ட் கிளாஸ் போய் ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். த நேம் இஸ் கால்ட் த மல்டி லெவல் இன்ஹெரிடன்ஸ். ட்ரான்சிட்டிவ் நேச்சர் ஆஃப் இன்ஹெரிடன்ஸ் ரிஃப்ளெக்டட் இன் டு த ஃபார்ம் ஆஃப் ரியல் லைஃப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரியல் லைஃப்பில் எது மாதிரியான ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகுதோ அதே மாதிரியான ரிலேஷன்ஷிப்புக்கு தான் என்ன சார் பேருனா மல்டி லெவல் இன்ஹெரிடன்ஸ் அப்படின்னு பேர். இப்போ இதில் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? ஃபஸ்ட் கிளாஸுக்கான ப்ராப்பர்ட்டியோ செகண்ட் கிளாஸுக்கான ப்ராப்பர்ட்டி எந்த கிளாஸில் யூஸ் பண்ணிக்கலாம்? இந்த தேர்டு கிளாஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இது ஃபஸ்ட்டு எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் புரியறதுக்காக நான் சொன்ன தம்பி, அதாவது ஹெடர் ஃபைல் எக்ஸிக்யூட் ஆன உடனே உனக்கு ஃபஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷன் பார்ட்டு, இந்த மெயின் ஃபங்க்ஷன் பார்ட் எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், இங்கே மெயின் ஃபங்க்ஷன் பார்ட் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷன் பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே ரிசல்ட் ஆஃப் R1ன்னு கொடுத்துருக்காங்க. தேர்டு கிளாஸை யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. R1ன்றது ஆப்ஜெக்ட். R1ல் அக்செப்ட் நேம் அப்படின்னு இருக்குது. இந்த அக்செப்ட் நேம் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். பாருங்கள், இங்கே பாருப்பா, ஃபஸ்ட்டு கிளாஸில் அக்செப்ட் நேம் அப்படின்ற ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அப்போ அங்கேருந்து இந்த இடத்துக்கு ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணும். என்டர் இயர் ரோல் நம்பர் அண்ட் நேம் அப்படின்னு இருக்குது. இது அப்படியே பிரிண்ட் ஆகும். இங்கே ரோல் நம்பருக்கும் நேமுக்கும் வேல்யூஸ் நம்மளை இன்புட்டாக கேட்குது. ரோல் நம்பர் 101, முன்னாடி சொன்ன மாதிரி நேம் வந்து பார்த்தீங்கன்னா சிவானி அப்படின்னு நான் கொடுக்குறேன். என்னென்னு கொடுக்குறேன்? நான் சிவானி அப்படின்னு நான் கொடுக்குறேன். எந்த இடத்துலேருந்து ஃபங்க்ஷன் கால் ஆச்சோ காலான இடத்துக்கு ரிட்டர்ன் பேக் திரும்பி போகுது. திரும்பி போனவொடனே அக்செப்ட் மார்க் அப்படின்னு இருக்குது. இந்த அக்செப்ட் மார்க் எங்கே இருக்குது அப்படின்றத பாருங்கள். அக்செப்ட் மார்க் அப்படின்ற ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸில் வந்து கிடையாது. செகண்ட் கிளாஸில் இருக்கா? செகண்ட் கிளாஸ்லையும் அக்செப்ட் மார்க் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், அக்செப்ட் மார்க் இந்த செகண்ட் கிளாஸில், ஃபஸ்ட் கிளாஸில் ஆல்ரெடி அக்செப்ட் நேம் அப்படின்னு இருந்துச்சு. இந்த அக்செப்ட் மார்க் அப்படின்ற ஃபங்க்ஷன் செகண்ட் கிளாஸில் இருக்குது. இது அப்படியே பிரிண்ட் ஆகும். மார்க் 1க்கும் மார்க் 2 மார்க் 3 இன்புட்டாக கொடுக்கணும். நான் 99, 98, 100 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். 3 வேல்யூஸ் நான் இன்புட்டாக கொடுத்தாச்சு. R1.display name அப்படின்னு இருக்குது. டிஸ்பிளே நேம் எங்கே இருக்குது? இங்கே தேர்ட் கிளாஸில் இருக்குது பாருங்கள். செகண்ட் கிளாஸோடைய எண்டில் இருக்குது. இந்த டிஸ்பிளே மார்க்குக்கு இது அப்படியே பிரிண்ட் ஆகும். மார்க் 1 மார்க் 2. மார்க் 1 என்ன கொடுத்தோம்? 99 கொடுத்தோம். மார்க் 2 வந்து 98, மார்க் 3 வந்து 100 அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். மறுபடியும் R1.show result அப்படின்னு இருக்குது. ஷோ ரிசல்ட் எங்கே? இங்கே தேர்ட் கிளாஸ்லேயே இருக்குது பாருங்கள். ஷோ ரிசல்ட் அப்படின்றது தேர்ட் கிளாஸில் இருக்குது. இந்த இடத்துக்கு ஃபங்க்ஷன் கால் ஆகும். மார்க் 1 மார்க் 2 மார்க் 3 இதை 3ஐயும் ஆட் பண்ணி டோட்டலாக ஸ்டோர் பண்ணும். ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே பண்ணுப்பா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் மல்டி லெவல் இன்ஹெரிடன்ஸ் அப்படின்னு பேருப்பா. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக ஒரு நம்பரை கொடுத்து அந்த நம்பர் எப்படி சார் நமக்கு வந்து ஒரு வேல்யூஸை கொடுத்து ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்து ஃபங்க்ஷன் எப்படி சார் கால் ஆகுது அப்படின்னா மல்டி லெவல் இன்ஹெரிடன்ஸை யூஸ் பண்ணி கால் பண்ணாங்க. வேல்யூஸ் நமக்கு அவுட்புட் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்கப்பா. அவ்வளோதான் அந்த டாபிக். ஓகேவா? ரைட்.